செகண்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம எல்லாருக்குமே நேற்றுக்கே நியூஸ் வந்துருச்சு. விஜய் சேதுபதி சார் டிடிஎஃப்பை கொண்டு போய் ரயான் கிட்ட கொடுத்தாருன்னு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சேனலில். எல்லோரும் சொல்கிறாங்க ரூமர்ஸ் அதாவது ரயான் கிட்டேருந்து வாங்கி முத்துக்கிட்ட கொடுத்தாங்கன்னு. அது ரூமர், அது உண்மை கிடையாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அது ரயானுக்கு தான் டிடிஎஃப் போயிருக்கு. ஸோ ரயான் ஃபார் ஹெடாக இருக்கார் 21 பாயிண்ட்ஸில். வெல் டிசர்வ்டு, நல்லா விளையாண்டார், எல்லாம் ஓகே. பட் அவரோட ஃபவுல் கேமாக விஜய் சேதுபதி சார் கண்டிச்சுட்டு அந்த இதை கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் ஃபவுல் கேம் ஆடி அந்த 4 பாயிண்ட்ஸ் வந்தால் கூட அவர் தான் வின்னர். அந்த 4 பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணால் கூட அவர் தான் வின்னர். ஸோ அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஜார் எடுத்துகிட்டு போகிறப்போ அவர் கவனிக்கல. சரி, ஏதோ ஒரு அவசரத்தில் டக்குன்னு பிடிச்சிட்டாருன்னு நான் நினச்சேன். ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி தப்பு நடக்கும் ஒரு அவசரத்தில் பண்ணும்போது. பட் அவர் பார்த்துக்கிட்டு இப்படி முழிச்சு இப்படி பார்த்துருப்பாரு ரயான். அது நம்ம க்ளீனாக வீடியோஸில் வந்துச்சு. ஸோ அதுக்காகவாது விஜய் சேதுபதி சார் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் ஏன் கேட்கல அப்படின்னா அது பிக் பாஸோட மிஸ்டேக். பிக் பாஸ் அந்த ஃபவுல் கேமை கண்டுபிடிக்கல, மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க மிஸ் பண்ணாங்களோ இல்லை டெலிபரேட்டாக மிஸ் பண்ணாங்களோ அது நமக்கு தெரியாது. அதனால விஜய் சேதுபதி சார் அதை மென்ஷன் பண்ணலை. ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, நேற்றுக்கு ரயான் சொல்லியிருப்பாரு, முத்துக்குமரன் திரும்ப அந்த ஃபோட்டோ எடுத்து ஒட்டுனது எனக்கு தெரியாது சார், தெரிஞ்சிருந்தா நான் அங்கேயே இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பேன் அப்படின்னு. ஸ்ட்ராங்காக அவர் என்னத்தை கழிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இது சரியா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் கேட்டிருப்பாரு. கேட்கும்போது தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி கொட்டை மாதிரி வந்திருப்பாரு. ஆனால் விஜய் சேதுபதி சார் அங்கேயே ரயானோட மூக்கை உடச்சி உட்காத்தி வச்சிருப்பாரு. முத்துக்குமரன் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் நல்லா பார்த்துருக்கேன். விஜய் சேதுபதி சார் ஒரு அப்பா மாதிரி. நான் என் பிள்ளையை திட்டுவேன், வேறு யாரும் திட்டக்கூடாதுங்கிற கணக்கில் தான் முத்துக்குமரனை திட்டுவார். அவர் முத்துக்குமரன் பண்ணுற தப்பெல்லாம் கேட்பாரு. கேட்டு வேறு யாராவது சொல்லும் போது விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ அதே மாதிரி முத்துக்குமரனுக்கு வேண்டி பேசி ரயானோட மூக்கை உடச்சி உட்காத்தி வச்சிருப்பாரு. ஸோ ரயான் அவர் மனசாட்சிக்கு தெரியும் அவர் பண்ண ஃபவுல் கேம். அந்த ஃபவுல் கேம் பண்ணிவிட்டு இவ்வளோ டயலாக் அடிக்காமல் இருந்திருக்கலாம். இப்போவும் வெல் டிசர்வ் தான். டிடிஎஃப்க்கு கண்டிப்பாக வின் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஃபவுல் கேமை விஜய் சேதுபதி சார் மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். மென்ஷன் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, இவ்வளோ நாளும் அவர் ஏதாச்சும் கொஞ்சம் விளையாண்டுட்டு அவர் டிடிஎஃப் வின் பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். இவ்வளோ நாள் ஃபுல்லாக சௌந்தர்யாவோட ஷேடோலேயே ட்ராவல் பண்ணிட்டாரு, ஜாக்லினோட ஷேடோலேயே ட்ராவல் பண்ணிட்டாரு. இப்போ அவங்க 2 பேரையுமே எதிர்த்து நிற்கிறாரு, ஓவராக பேசுகிறாரு. அவர் முத்து கூட ஃபைட் பண்ணலாம். பட் சௌந்தர்யா ஜாக்லின் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப மட்டமாக பேசுகிறாரு. பேசிட்டு இப்போ டிடிஎஃப் வின் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக உள்ளேயும் போயிட்டாரு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.